இந்தியா பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை ஃபியூல் கன்சப்ஷனையும் கோல்டு வாங்குறதையும் கம்மி பண்ண சொல்லிக்கிறாரு. இதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, INR டு USD எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன் தான் காரணம். நம்ம இந்தியாவில் எந்த கூட்ஸ் ட்ரேடிங் பண்ணி இம்போர்ட் பண்ணாலும் அதுக்கு நம்ம USD தான் பே பண்ணணும். ஸோ INR டு USD கன்வர்ஷன் பண்ணும்போது அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ரெடியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்திய பிரைம் மினிஸ்டர் இந்த ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்றத 25% வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆயில் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு மெட்டல் தான் 11 to 14% பண்ணும். ஸோ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணாவே இந்தியன் கரன்சியோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் USDயோட கன்வர்ஷன் பண்ணும்போது. இது பண்ணதுன்னா என்ன ஆகும்னா, இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓவரால் விலைவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்வெஸ்டருக்கும் கரன்சி டிப்ரிசியேஷன் ஆகிறதால இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது இந்தியாவில் பெருசாக இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்திய பிரைம் மினிஸ்டர் ரெக்வெஸ்ட் பண்ணபடி ஃபியூல் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணுங்க, கோல்டு வாங்குறதையும் ரெடியூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 1991 தான் மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தப்ப கல்ஃப் வார் நடந்துச்சு. அப்ப இந்தியன் கரன்சியோட வேல்யூ கம்மியா இருந்ததால ரிசர்வ் பேங்க்ல உள்ள கோல்டை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கும் பேங்க் ஆஃப் ஜப்பானுக்கும் அடமானம் வச்சு USDயா கொண்டு அந்த USDயை வச்சு ஃபியூவல் பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்தியன் கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், இம்போர்ட் டிக்ரீஸ் பண்ணணும். நம்மளோட இம்போர்ட்ல ஆயில் தான் மெயின் 27%. அதுக்கு அடுத்த கேட்டகரி கோல்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 year நம்ம ரெடியூஸ் பண்ணனா நம்ம இந்தியாவோட எக்கனாமிக்ஸ்க்கு நல்லதா இருக்கும். தேங்க்யூ.